ஓகே. கவிமுன்றில் கலந்துரையாடல் 3க்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று இடுபணி 3, அதாவது வரலாற்று மனிதர்கள் தொடர்பான செய்திகளை குறித்த விமர்சன பார்வையையும் தனது விமர்சன பார்வையை வழங்க ஐயா வெயில் அவர்கள் வந்திருக்கிறார். காலம் தாழ்த்தாமல் ஐயாவை அழைத்து விடுவோம். வாங்க சார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரம் வந்து ரொம்ப பொன்னான நேரம் எல்லாருக்கும். ஸோ அதை நான் ரொம்ப நேரம் எடுத்து வீணடிக்க விரும்பல, முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போயிடுறேன். ஒரு கவிதையிலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய ஒரு இளம் கவிஞர்கள்ல முக்கியமான ஒருத்தருடைய ஒரு கவிதை, சபரிநாதனுடைய கவிதை, காந்தி ஆசீர்வதிக்காத குழந்தைகள் அப்படின்னு ஒரு கவிதை. பட்டணக்கால் போட்டபடி இது என் தாத்தா சொல்லியது, என்னை அள்ளி எடுத்துக்கொண்டு ஓடினார் என் தாத்தா. ரயில் அடியில் இன்னும் அதிர்ந்து கொண்டிருந்தது தண்டவாளம். ரயிலோ காந்தியை ரொம்ப தூரம் கடத்தி போய்விட்டது. என் தாத்தாவோ ஒரு சர்பத் குடித்து விட்டு வந்து கொத்த தொடங்கினார் மீதி அம்மிக்கல்லை. அவர் மட்டும் கொஞ்சம் விவசாயம் ஓடி இருந்தால், அவர் மட்டும் கொஞ்சம் தாமசித்திருந்தால், இப்படித்தான் எல்லோருமாக சேர்ந்து நாட்டை கொட்டிச்சுவராகி விட்டார்கள் அப்படின்னு ஒரு கவிதை. அதாவது காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது, அவர் ரயில் நிலையத்தில் இருந்தபோது அவரை பார்க்க தன் பேரனை தூக்கி கொண்டு ஓடிய ஒரு அம்மிக்கல்லை கொத்துகிற ஒரு தாத்தா பேரனை தூக்கி கொண்டு ஓடி, ஆனால் அது காந்தி போய்விட்ட, பார்க்க முடியாமல் போய்விட்ட ஒரு தருணத்தை பற்றிய பகடி கவிதை இது. ஆக்சுவலா ஒருவேளை அன்னைக்கு காந்தியை நான் பார்த்திருந்தால் எல்லாமே மாறி இருக்குங்கிற மாதிரியான ஒரு பகடி கவிதை. ரொம்ப சிம்பிளா, அதே சமயத்துல கொஞ்சம் சரிவான கவிதை. இன்னொரு கவிதை கொஞ்சம் மனது வியங்கள் தோழர் ஃப்ராய்ட் அப்படிங்கிற ஒரு போயட்ரி கலெக்ஷன் என்னோடது, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு கவிதை. நான் ஒரு நீண்ட துப்பாக்கியை கனவு கண்டேன். நிச்சயமாக அது பாலியல் கனவு அல்ல மிஸ்டர் ஃப்ராய்ட். ராட்சத இயந்திரங்களால் குடைந்தெடுக்கப்பட்ட மலைகளின் கொடுந்துளைகள் குறித்த கனவையும் கூட என் மறையுறுப்போடு நீங்கள் தொடர்பு படுத்தக்கூடும். தயவு செய்து உங்கள் கண்ணாடியை துடைத்துக் கொள்ளுங்கள் டாக்டர் ஃப்ராய்ட். என்னிடம் இருப்பதிலேயே பிரச்சனைக்குரிய உறுப்பென்றால் அது என் இறக்கை தான். அரசு எங்களுக்கு பிரம்மாண்ட கனவுகளை தந்திருக்கிறது தான். அதில் ஒரு துண்டை கூட ஒப்பிட்டு தென்ன இயலாது. தாழ்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களால் புரிந்து கொள்ள இயலாது ஆய்வாளர் ஃப்ராய்ட். நாங்கள் வயிற்றால் கூட கனவு கண்டிருக்கிறோம். நான் சாமானியை, எனக்கு குழந்தைகள் இருக்கின்றன. உங்களிடம் சிறு உதவி வேண்டும் நண்பர் ஃப்ராய்ட். ஒரு எளிய நீதிக்காக சட்டத்திற்கு கேட்காதவாறு 5 தோட்டாக்களை பயன்படுத்தி விட்டேன். நீங்கள் மனது வைத்தால் தடயங்கள் ஏதுமின்றி அதை ஒரு கனவாக மாற்றிவிடலாம் அப்படின்னு இந்த கவிதை மொழி. உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும் பாலியல் பிரச்சனைகள் தான் அடிப்படை என்பதாக ஃப்ராய்ட் அதிகமும் தன்னுடைய ஆய்வை முன் வச்சிருக்கிறார். அந்த வகையில எல்லாமே பாலியல் சார்ந்தது அல்ல ஃப்ராய்ட். இங்கே வயிற்று பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது, அது ஒரு பெரிய வரலாறு, அது ஒரு பெரிய உளவியல் என்பதாக ஃப்ராய்டின் மீது விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு கவிதை இது. இன்னொரு கவிதை ஹிட்லர் சாப்ளின் பற்றிய ஒரு கவிதை. இந்த கிரேட் டிக்டேட்டர் படம் பார்த்துருந்தீங்கன்னா இது ரொம்ப நெருக்கமாகும். கவிதையினுடைய தலைப்பு ஹிட்லர். இந்த கவிதை எழுதினவர் வந்து இளங்கோ கிருஷ்ணன், முக்கியமான ஒரு போயட். இவர் இந்த பொன்னியின் செல்வன் படத்தை எல்லா பாடல்களையும் எழுதினவர் இவர் தான். அவருடைய கவிதை ஹிட்லர். ஒரு நாள் காலை தன் நிலை கண்ணாடியில் சாப்ளினின் முகம் தெரிவதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தார் ஹிட்லர். விரைத்து நின்றபடி முகமன் கூறும் அவன் சகாக்கள் யாரிடமும் ஒரு ரகசிய புன்னகையின் கீற்று நெளிந்து கொண்டிருப்பதாக சந்தேகப்பட்டான். அரண்மனையில் இருந்த தன்னுடைய படங்கள் அனைத்தையும் அகற்றிவிட உத்தரவிட்டான். அன்று மாலை நடந்த மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றில் உணர்வுபூர்வமான எழுச்சி உரையாற்றி கொண்டிருக்க கூட்டத்தில் சலசலப்பு ஏற்படுவதை கவனித்த போதுதான் உணர்ந்தான், மெல்ல தன் குரல் சாப்ளினின் குரல் போல மாறியிருந்ததை. ஒரு சிறுவன் சாப்ளின் என கத்திய போது வெடித்து எழுந்தது சிரிப்பலை. ஆத்திரம் தாழாது உக்கிரத்தோடு மேடையில் இருப்பவர்களை பார்த்தான். அவன் தளபதிகளில் ஒருவனுக்கு தவறு செய்துவிட்டு விழிக்கும் சாப்ளினின் அப்பாவி தோற்றம் அந்த முகத்தில் தெரிய பெருங்குரல் எடுத்து சிரித்து விட்டான். திடீரென நான் சாப்ளின் இல்லை, ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர் என திரும்ப திரும்ப கூறியவாறு மேடையை விட்டு ஓடத் தொடங்கினான். சாப்ளின் என குழந்தைகள் துரத்த பெர்லின் நகர வீதிகளில் பைத்தியம் போல ஓடிக்கொண்டிருந்தான். அப்போது அவன் நடையும் ஓட்டமும் உண்மையாகவே சாப்ளினை போல் இருந்தது.
இப்படி இந்த கவிதை முடியும். அதாவது கிட்டத்தட்ட சாப்ளின் வந்து இந்த கிரேட் டிக்டேட்டர் படத்துல வந்து சாப்ளினை போலவே வேடமிட்டதற்கு பிறகு ஹிட்லர் ஒருவேளை ஹிட்லர் வந்து தன்னுடைய எதிரிகளை மன்னித்த ஒரு எதிரி என்றால் அது சாப்ளினை தான். ஏனென்றால் அவர் என்னதான் யோசித்திருந்தாலும் அவருடைய கலை வந்து ஹிட்லருக்கு பிடித்திருந்தது. அவருடைய கலை அளப்பரியதாக இருந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்தில் ஹிட்லருடைய அலுவலகத்தில் சாப்ளினை பற்றிய ஆயிரக்கணக்கான பக்கங்களில் அவரை பற்றிய அறிக்கைகள் இருந்தன என்று தகவல்கள் சொல்கின்றன. சோ ஹிட்லருடைய கண்காணிப்பில் இருந்திருக்கிறார் சாப்ளின். ஆனால் சாப்ளினை போல தான் மாறுவதாக ஹிட்லர் உணர்ந்த ஒரு தருணத்தை பற்றிய ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த 3 கவிதையிலும் ஏன் வாசிச்சேன் அப்படின்னா, ஒன்று காந்தி கவிதைக்குள் வந்தார், இன்னொன்னுல ஹிட்லர் வந்தார், இன்னொன்னுல ஃப்ராய்டு வந்தார். 3 பேருமே இந்த உலகத்திற்கு மாபெரும் ஒரு அரும்பணியை செய்துவிட்டு சென்றவர்கள் என்று சொல்லலாம். இப்படி வந்து ஒரு ஷேகுவேராவா இருக்கலாம், கார்ல் மார்க்ஸா இருக்கலாம், டார்வினா இருக்கலாம், மாபெரும் தலைவர்கள், அறிவியலாளர்கள், ஐன்ஸ்டீனா இருக்கலாம், கணக்கு அடங்காத பெண் தலைவர்கள் எடுத்துக்கிட்டா தெரேசா இருக்கலாம், மேரி கியூரியா இருக்கலாம், நம்ம காந்தியோட மனைவி கஸ்தூரிபாயா இருக்கலாம். இங்க இந்தியாவை சேர்ந்த பல்வேறு ஜோதிராவ் பூலே போன்றவர்கள், நிறைய பெண் ஆளுமைகள் இருக்காங்க. நடிகைகள் கூட எடுத்துக்கலாம். இப்ப டயானா மாதிரி இளவரசருடைய காசியாக இருந்து பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளானவர். சோ ஒரு வேலுநாச்சியாரோ ஒரு கணக்கு இல்லை ஆளுமைகளுக்கு. சோ அவ்வளவு பேர் இருக்காங்க. சோ இவர்களில் கவிதைகளுக்குள் கொண்டு வர தகுதியானவர்கள் அல்லது கவிதை எழுதக்கூடிய கவிதைக்குள் வரக்கூடியவர்கள் என்று நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள நம்ம போகலாம். ஆக்சுவலி சபரிநாதனுடைய இன்னொரு கவிதை உண்டு. அதாவது கணிதமேதை ராமானுஜத்தை பற்றிய ஒரு கவிதை. அதை நான் தேடின கவிதை கிடைக்கல. இல்லை அந்த கவிதை இன்னும் பொருத்தமானதாக இருந்திருக்கும் வாசிக்க. ஸோ ஒரு கவிதை என்பது வந்து நான் மறுபடியும் எல்லாருக்கும் சொல்றதுதான், ஒரு கவிதை ஒரு நபரை பற்றி எழுதணும்னா அந்த நபரை பற்றிய புகழுரையாகவோ, அந்த நபரை பற்றிய திறமையை புகழ் பாடுவதாகவோ, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்வதாகவோ அல்லாமல் அவர் நம்முடைய வாழ்வில் அல்லது அவருடைய கருத்தோடு முரண்படுகிற இடம் அல்லது ஒரு கற்பனையான ஒரு சந்திப்பு, ஒரு கற்பனையான அவருடைய ஒரு உரையாடல் அல்லது அவருடைய வாழ்க்கை சந்தர்ப்பத்தில் இருந்தக்கூடிய ஒரு பொறி, இப்படி ஏதோ ஒன்றை எடுத்து செய்யும்போது தான் அது வந்து ரொம்ப அழகான ஒன்றாக இருக்கும். நான் ஒரு குறுங்கதை கூட எழுதியிருக்கேன். பாரதியார் வந்து ஒரு காலகட்டத்தில் ஆயுத புரட்சியில நம்பிக்கை உடையவராக இருந்தார். அப்பொழுது வந்து அவர் வந்து துப்பாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வெடிகுண்டுகள் தயாரிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அப்படி ஒரு வெடிகுண்டு தயாரிக்க ஆசைப்பட்டு கொல்கத்தாவிலிருந்து தீவிரவாத குழுக்களில், அதாவது அந்த காலகட்டத்தினுடைய பலாத்காரவாதிகள் என்று சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில், அப்படி பலாத்கார போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தவர்களோடு சேர்ந்து திருவல்லிக்கேணியில் வெடிகுண்டுகளை வந்து அவர் செய்ய முயற்சி செய்த காலகட்டத்தை பற்றிய ஒரு சின்ன குறுங்கதை எழுதியிருக்கேன். அது வந்து அதுல பாதி கற்பனை பாதி உண்மை. ஆனா அதுல வந்து பாரதியை பற்றி தெரியாத ஒரு பிம்பம் இருக்கும். பாரதியை வெடிகுண்டு தயாரிக்க ட்ரை பண்ணாங்க, என்னடா அது நினைக்கிற ஒன்னா இருக்கும். இப்படி ஒரு மனிதனுடைய வரலாற்றில இருந்து யாரும் தெரியாத, யாருக்கும் பெரிய அறிமுகம் இல்லாத ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு வந்து படைப்பில் கொண்டு வந்தது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒன்னா இருக்கும். அதுதான் ஒரு படைப்பாளி செய்யணும். ஓகே, இப்ப நம்ம கவிதைக்குள்ள வரலாம். ஸோ பெரும்பாலான கவிதைகளில் ஒரு 30% கவிதைகள் வந்து ஒரு புதிய முயற்சியாக நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்தோமோ அதுல வந்து ஓரளவு முயற்சி பண்ணியிருந்தாங்க. அண்ட் வழக்கம் போல போன தடவை வந்து ரொம்ப நான் சாட்டிஸ்ஃபை ஆனேன். பாதி ரொம்ப நல்ல கவிதை இருந்தது. இதுல வந்து 70-30 அப்படின்னு சொல்ற அளவுக்கு 70% போயம் வந்து வழக்கம் போலான போயம் தான் இருந்தது. 30% தான் வந்து கொஞ்சம் ஓகே ட்ரை பண்ணியிருக்காங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த வகையில முதல் கவிதை அன்னை தெரசா அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு அதிர்ச்சி எமோஜி போட்டிருக்காங்க யாரோ. ஓகே, உண்மையை சொல்றேன், ரஜினி சொல்ற மாதிரி என்ன சொன்ன உண்மையை சொன்ன மாதிரி. ஓகே, அன்னை தெரசான ஒரு போயம். அந்த போயம்ல வந்து ஒரு ஓகே வழக்கமா நம்ம அன்னை தெரசா பத்தி எதெல்லாம் ஸ்பெஷலா சொல்லுவோமோ, எதெல்லாம் புதுசுன்னு சொல்லுவோமோ, அவங்க கேரக்டரா எதெல்லாம் அவங்களுடைய சிறப்புன்னு சொல்லுவோமோ அதை வந்து அவங்க எழுதியிருந்தாங்க. அவருடைய பிறப்பு, அவங்க எவ்வளவு சேவை பண்ணாங்க, இதெல்லாம் எழுதியிருக்காங்க. பட் இது ஒரு வழக்கமான ஒரு மரபு கவிதையாகவும் வழக்கமான ஒரு சொல்லாடலோடு இருந்த கவிதையாக அது இருந்தது. எழுதுற விதத்தில் முயற்சி பண்ண விதத்தில் ஒரு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லாமே தவிர பொயட்ரியா வந்து இன்னும் நம்ம கிரியேட்டிவிட்டி கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட பார்வை. ஏன்னா பொயட்ரிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லைங்கிறத நான் திரும்ப சொல்றேன்.
அதுக்குள்ள ஏதாவது ஒரு புதிய விஷயத்த நம்ம கொண்டு வந்தே ஆகணும். நம்ம எளிமையா இது இது எல்லாருமே எழுதலாம். இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே இந்த போயம் எழுதிடலாம். ஏன்னா நமக்கு தேவை சில டீட்டெயில்ஸ் தான். அவங்கள பத்தி எனக்கு டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா அது அழகான வார்த்தையில கோர்த்துட்டா அது கவிதையாவது நம்ம நம்புறோம். அப்படி இல்லை. கவிதைக்கு ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் வேணும். எந்த இடத்த எடுக்கிறோம் அப்படின்னு. இப்போ அன்னை தெரசா பத்தி படம்லாம் வந்திருக்கு. அவங்களுக்கு இருந்த லவ் பத்தி ஒரு படம் வந்திருக்கு. சர்ச்சைக்குரியவர்கள் நிறைய படங்கள்ல அவங்க படம்லாம் கூட வந்திருக்கு. இப்போ ஆத்தா ஒன் சேலைன்னு ஒரு பாட்டு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆத்தா ஒன் சேலை அந்த ஆகாசத்தை போல அந்த ஒரு பாட்டு இருக்கு. இப்ப பிரமாதமான பாட்டு. ஒரு சேலை தன்னோட ஒரு 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 மனிதனோட வாழ்க்கையில எவ்வளவு பங்களிக்குது அம்மாவோட சேலை அப்படின்னு இருக்கும். அவன் பிறந்ததுல துணி கட்டி ஆடி கடைசியா செத்ததுக்கு அப்புறமும் போத்துறதுக்கான இடம் ஒரு விஷயமா அது இருக்கும். அப்படி இருக்கும். அந்த மாதிரி அன்னை தெரசாவினுடைய ஒரு புடவையை பத்தி கூட எழுதியிருக்கலாம். ஒரு புடவை அல்லது அந்த அம்மா பயன்படுத்திய ஒரு ஜெபமாலையை பற்றியோ, அந்த அம்மாவுடைய பிரார்த்தனை என்னவா இருந்திருக்குங்கிறத பற்றியோ, அந்த அம்மாவுடைய இரவுகள் என்னவா இருந்திருக்குங்கிறத பற்றியோ, ஆஹ் இப்படி ஒரு 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 வேற ஒரு ஆங்கிள் அந்த அம்மாவை யாருமே பார்க்கவே இல்லை. அதிகபட்சமா இதுல வந்து அன்னை தெரசா, ஹிட்லர், ஆஹ் அப்புறம் வந்து சாப்ளின், இவங்க 3 பேர் தான் பெரும்பாலும் எடுத்து எழுதியிருக்கீங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து அவங்களுடைய கேரக்டர்ல இருந்து ஒண்ணு எடுக்கல. ஒரு ஒரு ஃபேமஸான ஒண்ணு சொல்லுவாங்க அடிக்கடி. அதாவது இந்த உணவு பழக்கத்துல வந்து கேரக்டர் இருக்கா இல்லையாங்கிற ஒரு ஒரு ஸ்டடி இருந்தப்போ அப்போ அடிக்கடி சொல்லப்பட்டது ஒண்ணு. ஹிட்லர் வந்து அசைவ உணவு சாப்பிட மாட்டாரு, சைவம் மட்டும் தான் சாப்பிடுவாரு. பட் அன்னை தெரசா வந்து அசைவ உணவு சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பாட்டுக்கும் கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத அடிக்கடி இந்த ஒப்புமை வச்சு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இதை இவங்களை இணைச்சு பேசுறதுக்கு. ஸோ அன்னை தெரசாவினுடைய பிரார்த்தனை என்னவா இருந்தது? அவங்க 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 அழகை ரசிச்சிருக்க மாட்டாங்களா? எந்த அழகையும் ரசிச்சிருக்க மாட்டாங்களா? அவங்க ஒரு துறவியா அவங்க வாழ்ந்தாங்க, ரைட்டு. குழந்தைகளுடைய புன்னகை அவங்களுக்கு என்னவா இருந்தது? அவங்களுடைய இரவு எப்படி இருந்தது? அவங்களுடைய நோய்வாய்ப்பட்ட காலங்கள் எப்படி இருந்தது? அவங்களுக்கு ஒரு காதல் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு புனைவா கூட நம்ம நிறைய விஷயங்களை அதை வச்சு எழுதலாம். ஸோ ஒரு அன்னை தெரசா கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஏன் நம்ம எழுதக்கூடாது ஒரு போயட்ரி? இல்லையா? ஏன் நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம்? நம்ம ரொம்ப சீரியஸா அன்னை தெரசானா நம்ம கருணையே அப்படி இப்படி நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். ஒரு போயட்ரி நம்ம ஆரம்பிக்கலாம்ல. அன்னை தெரசாவோட ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுன்னு நான் ரொம்ப நாள் எனக்கு ஆசை அப்படின்னு ஏன் ஒரு போயட்ரியை ஆரம்பிக்க கூடாது? இல்லையா? அது எனக்கு புரியவே இல்லை. ஏன் அன்னை தெரசா ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்களா? பிடிக்காதா? அப்படி நம்ம ஆரம்பிக்க மாட்டேன்றோம். இல்ல அன்னை தெரசா கூட ஒரு ஒரு மட்டன் சூப் சாப்பிடக்கூடாதா? சோ எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். அவங்களோட சேர்ந்து ஒரு மலையை ரசிக்க கூடாதா? ஆஹ் அந்த மாதிரி ஒரு புதுசா புது பார்வை வந்து ஆஹ் வரமாட்டேங்குது. ஒரு ஒரு பாடல் அன்னை தெரசாவோட நான் கேட்க ஆசைப்பட்டேன், இல்ல அன்னை தெரசா ஒரு கேள்வி கேட்க ஆசைப்பட்டேன், அல்லது அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அப்படி அவங்க பதில் சொன்னாங்க, அல்லது வந்து ஒரு வண்ண உடையில அன்னை தெரசாவை நான் பார்க்க விரும்பினேன், அவங்களுக்கு ஒரு பிங்க் கலர் சுடிதார் கொடுத்தேன் நானு, இல்ல வந்து ஒரு ப்ரௌன் கலர் சேரீ கொடுத்தேன், கட்டி நாங்க 2 பேரும் பார்த்தோம் கண்ணாடியிலன்னு ஏன் அப்படி நம்ம யோசிக்க மாட்டோம்னு எனக்கு தெரியல. அழகா ஸ்வீட்டா ஒரு மொமெண்ட் இருக்க கூடாதா? அவங்கதான் துறவியா வாழ்ந்துட்டாங்க, ஓகே. அவங்கள கவிதையிலும் தொடர்ந்து துறவியாவே வச்சிருக்குது. அது எப்படி நான் வந்து சிலுவையில் அறையப்பட்ட ஒரு தடவை அறையப்பட்ட ஜீசஸரை நம்ம எல்லா சர்ச்சிலையும் திரும்ப திரும்ப அடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு சித்திரமா இருக்கு. அவரை ஒரு தடவை தான் அடிச்சாங்க, நம்ம வந்து எல்லா கோயில்களையும் திரும்ப திரும்ப அடிச்சு வைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாம். அவுட் ஆஃப் தி பாக்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா? பொயட்ரிங்கிறது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான். நான் வேணா ஸ்கூல்ல டீச்சர் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுமோ, கட்டபொம்மன் 1792 தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு தான் எழுதணும்னு இல்லை. அவர் தூக்கிலிடப்பட்ட அந்த புளிய மரம் எப்படி இருந்தது, எவ்வளவு பசுமையா இருந்தது, அந்த புளிய மரம் யார் வச்சது, அந்த புளிய மரத்தில் இருக்கக்கூடிய புளியம்பழம் எவ்வளவு ஸ்வீட் ஆனது அல்லது புளிப்பானது, அந்த புளியம்பு எவ்வளவு அழகா இருந்தது, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட போது அவருடைய தலையில ஒரு புளியம்பு விழுந்து ஆசீர்வதிச்சதுன்னு கூட நம்ம பிக்சரா எழுதலாம். சோ அப்படி நம்ம எழுதுறதே கிடையாது. தூக்கிலிடப்பட்டார்னா அது தூக்கிலிடப்பட்டார் தான். அதை தாண்டி கட்டபொம்மன் பத்தி எழுத சொன்னா அவர் வாழ் வைத்திருந்தாரு, வீரமாக இருந்தார், அவர் அந்த கோட்டையை காப்பாற்றினார், இதுதான் நம்ம திரும்ப திரும்ப எழுத போறோம். அவர் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு அவருடைய தலையில விழப்போற ஒரு புளியம்பழத்தை நம்ம யோசிக்க போறது இல்லை, அல்லது நாமளா ஒரு புளியம்பழத்தை தலையில உதிர்க்க போறது இல்லை, இல்லையா? ஏன் அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. சோ அது வந்து அதுதான் நான் எதிர்பார்க்கணும் பொயட்ரியில. அங்கதான் ஒரு பொயட் உள்ள வர்றாங்க, அல்லது ஒரு பொயட் உள்ள வர்றாங்க, ஒரு கவிதாயினி உள்ள வர்றாங்க. சோ அந்த கற்பனை வேணும். சோ அது மிஸ் ஆகுது. ஒரு ஸ்கூட்டில அன்னை தெரசா போற மாதிரி ஒரு கனவு கண்டா நல்லாதான் இருக்குது. நாம வந்து அது கனவு காண வந்து நம்ம தயங்குறோம். சோ ஓகே. சோ அடுத்த கவிதைக்கு போலாம். சிற்றலைகள் அப்படின்னு ஒரு கவிதை.
இது இந்த கவிதைகள்ல ஓரளவு நல்ல கவிதை தான். அதாவது வானொலியை கண்டுபிடித்த மார்கோனி இருக்காரு இல்லையா, மார்கோனியோட வந்து ஆஹ், ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து ஆஹ், அந்த அந்த ரேடியோ வந்து அவரோட உரையாடுற மாதிரி ஒரு கவிதை. என்னை இப்ப யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த வானொலி பேசுற மாதிரியான கவிதை. நைஸ், நல்லா இருக்கு. மற்ற போயமோட கம்பேர் பண்றப்போ இந்த போயம் நல்ல போயம் தான். பட் எனக்கு எனக்கு முதல்ல இதுல என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுல கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி சேர்க்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ பெரும்பாலான இப்ப இந்தியாவெல்லாம் பாத்தீங்கன்னா நேஷனல் பெர்மிட், நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரியில இருந்து தொடங்கி ஒரு லாரி கிளம்பி ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போகுது. அந்த லாரிகள்ல பெரும்பாலும் வானொலி தான் ஓடிட்டு போகுது. பல்வேறு மொழிகள்ல அப்படியே ஓடிக்கிட்டே போகும் அந்த லாரி. எத்தனையோ தனிமையான அறைகள்ல சிலர் வானொலி கேட்டுட்டு இருக்காங்க, வயல்வெளிகள்ல கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த போயட்ரி படிக்கும்போது ஒரு கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீரை நோக்கி போற ஒரு நேஷனல் பெர்மிட் லாரில ஒரு டிரைவரோட மார்கோனி உட்கார்ந்து பாடல்களை கேட்டுட்டே போனா எப்படி இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? மார்கோனிக்கு பிடித்த, ஒருவேளை மார்கோனிக்கு பிடித்த பாடலுக்கு என்னவா இருக்கும், ஒரு இருந்தாருன்னா என்ன பாடல் அவர் விரும்பி கேட்பாரு? அப்படி நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை. ஒரு வானொலியில வந்து மார்கோனியினுடைய ஒரு பேட்டி அப்படின்னு ஒரு ஏன் நம்ம யோசிச்சிடக்கூடாது? இப்படிலாம் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா இருந்திருக்கலாம். ஆனாலும் ஓகே, இது ஒரு ஒரு அட்டம்ப்டா நல்ல பாயிண்ட் தான். ஸோ அடுத்த கவிதை வந்து என்றென்றும் நீயே அப்படின்னு ஒரு கவிதை. ஓகே, இதுவும் வந்து நம்ம அம்மா அவர்களை பற்றிய கவிதை தான், அன்னை தெரசாவுடைய கவிதை தான். இதுவும் அதே மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கு. எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, எப்போ இந்தியா வந்து சேர்ந்தாங்க, அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கு, தகவல்கள் இருக்கு. பட் போயட்ரிங்கிறது வந்து ஒரு மொமெண்ட். அந்த மொமெண்ட் வந்து மிஸ் ஆகுது. சரி, நீங்க வந்து ஒரு போட்டோகிராஃபினா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது, அல்லது வந்து அவங்களோட முழு விவரப்படம் இது. ஆனா நான் போயட்ரிங்கிறது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கிடையாது. ஒருத்தர் தன்னேறியா அப்படி பார்க்கும்போது, அப்படி சிரிக்கும் போது, அப்படி நகரும் போது, அப்படி அந்த பக்கம் கூந்தல் பறக்கும் போது, சேரி லைட்டா அப்படி பறந்து காத்துல அப்படி பறக்கும் போது, ஒருத்தர் தன்னேறியாம சிரிக்கும் போது அப்போ எடுக்கிற போட்டோ இருக்குல்ல, அது கொஞ்சம் மங்களா இருக்கலாம், பிளரா இருக்கலாம், சரியா ஃப்ரேம் வராம இருக்கலாம். ஆனா அதுதான் போயட்ரி. சோ அது அங்க வரல. அது சோ அப்போ ஒரு போயட்ரிக்குள்ள நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கவே கூடாது. ஒரு ஃபுல் சைஸ் போட்டோ நிக்க வச்சு ஸ்மைல் ப்ளீஸ், சின் டவுன் பண்ணுங்க அப்படி சொல்லி ஒரு போயட்ரி எழுதக்கூடாது, ஒரு போட்டோ எடுக்கக்கூடாது. நாம அவங்கள அறியாம அவங்க உலகத்துல இருந்து அவங்களோட கேரக்டரை வெளிப்படுத்துற மாதிரி அவங்களுக்கே தெரியாத ஒரு புகைப்படத்தை எடுக்கணும். அதுதான் போயட்ரியோட சவால், அதுதான் போயட்ரி. ஸோ அது இதுல நடக்கலைங்கிறது என்னுடைய வருத்தம். பட் ஓகே, எழுதின வரைக்கும் சந்தோஷம். அண்ட் அடுத்த கவிதை தலைப்புச் செய்திகள்னு ஒரு கவிதை. ரொம்ப நல்லா இருந்தது இந்த போயம். தலைப்புச் செய்திகள். சோ இது வந்து ரொம்ப பயங்கர காத்திரமா ஒரு மிளகா, ஒரு 4 மிளகா பிச்சு போட்டாரு கவிதையில. நல்ல காரமா இருந்தது படிக்கும்போது. ஸோ நைஸ். ஸோ இதெல்லாம் சென்சார் ஆயிடும். சில நீங்க மலேசியால வெளியிடுவாங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அப்படிதான் எழுதணும். ஆக்சுவலி போயட்ரி வந்து எந்த விதமான ஒரு நிபந்தனை இல்லாம, ஒரு சென்சார் இல்லாம, மைண்ட்ல யோசிக்காம அப்படி உள்ளத்துல இருந்து பீரிட்டு எழுதணும் ஒரு. அதனால அதெல்லாம் நல்லா எழுதியிருக்காங்க. ஸோ நல்ல போயம் இது. ஜெயலலிதாவை குறிப்பிட்டிருக்காங்க, பட் ஜெயலலிதான்னு சொல்லாம ஏமான் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இதே ராமசாமி வராரு, வள்ளுவர் வராரு, பாஜக கட்சி வருது, இந்திய அரசியல் சட்டம் வருது. அது இப்ப சமீபத்துல வந்து சென்னை கோர்ட்ல அம்பேத்கர் படத்தை வந்து நீக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டாங்க. ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கைக்கு எதிராக இப்போ மறுபடியும் தீர்ப்பு வந்து அது மறுபடியும் அப்படிலாம் இல்லை, மாட்டலாம்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் கூட நோட் பண்ணி ரொம்ப கரண்ட்ல, ரொம்ப அப்டேட்டட் 2K கிட்ஸோட ஏரியாக்களை வந்து, பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த போயம் வந்து. இது வந்து இதுல வந்து போயட்ரி மொமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு, இதுல இருக்கிற கோபமே முதல்ல போயட்ரி. போயட்ரிங்கிறது ஒரு இலக்கணம் மட்டும் கிடையாது. ஒரு ஒரு என்ன சொல்றது, எப்படி வந்து ஒரு ஒரு அழகான மொமெண்ட் இருக்கிறதும் போயட்ரியோ, அதே மாதிரி ஒரு கவிதைக்குள்ள வந்து எந்த அழகும் இல்லை, இது இல்லை, ஆனா கோவம் சரியா இருக்கு அப்படின்னா, அல்லது ஒரு ஒரு காதல் இருக்கு, ஒரு புன்னகை இருக்கு, ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னா கூட அது ரொம்ப அழுத்தமா இருந்ததுன்னா அதுவும் போயட்ரிக்கு நெருக்கமாக வந்துருவாங்க. ஏன்னா இது படிக்கும்போது இதுல ஒரு உண்மை இருக்கு, ஸ்ட்ராங்கான உண்மை. இதுலயும் கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் பண்ணோம்னா இன்னும் அது பெஸ்ட் போயட்ரியா கூட மாறும். ஆனா இந்த கோபமே இந்த போயட்ரிக்கு ஒரு அழகான விஷயமா இருக்கு. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அந்த தலைப்பும் முடிவும் நல்லா இருந்தது. செய்திகளுக்குடன் நிறைவு பெற்றன.
நிறைவு பெற்றன்னு வரணும், பெற்று வந்து ஓகே பரவாயில்ல. நிறைவு பெற்றன அப்படிங்கிற அந்த இடமும் ரொம்ப நல்லா இருந்தது. நைஸ், வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அண்ட் மனிதனின் யமன் அப்படின்னு ஒரு கவிதை. ஆஹ் இதுவும் வந்து நம்ம ஐயா ஹிட்லரை பற்றிய ஒரு கவிதை. அவர் எப்படி இருந்தாரு, எப்படி வன்முறை பண்ணாரு, தன்னுடைய இந்த உலகத்தை உள்ளங்கையில அடக்கி எப்படி செஞ்சாருங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. பட் அதே வழக்கமான பயமா இருந்தது. அதுல ஒரு வரி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது பூமி கூட உன்னை ஏற்கவில்லை, எரிக்கப்பட்டாய் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. ஸோ அது வந்து பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசமா இருந்தது. அவர் எரித்து கொல்லப்பட்டாரா, இல்ல அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டாரா, இல்ல அவரே தன்னை கொளுத்திக்கிட்டாரா, இல்ல வேற யாராவது கொளுத்துனாங்களா, இல்ல அவர் எங்கேயோ தனித்தீவுல போய் தங்கி இருந்தாருலாம் நிறைய செய்திகள் இருக்கு. இது வரைக்கும் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வள்ளலார், விவேகானந்தர், ஹிட்லர், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவருடைய மரணம் இன்னும் ஒரு ஒரு சஸ்பெக்டாவே இருக்கு. அதுல வந்து ஹிட்லர் எப்படி இருந்தாலும் தெரியாது. ஆனா பெரும்பான்மையானவங்க அவர் எரித்து கொல்லப்பட்டார் அல்லது அவரே தான் யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு எரித்து தன்னை மாய்த்து கொண்டாருன்னு ஒரு செய்தி இருக்கு. அதை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுல பூமி கூட உன்னை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கொண்டு வராங்க. உன்னை சுமக்க தயாரா இல்லை உன் பணத்தை அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நல்லா இருந்தது. அண்ட் வழக்கமான கவிதையாக தான் அந்த ஒரு வரி நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி அந்த வரி மாதிரி நிறைய யோசிச்சு இந்த போயிட்ரி எழுதியிருந்தா அந்த போயிட்ரி இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இந்த கேட்சியா இந்த மாதிரி ஒரு 5 வரிகள் இருந்திருக்கலாம், இந்த போயிட்ரி இன்னும் நல்ல போயிட்ரியா மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து வலியின் வலிமைன்னு ஒரு போயிட்ரி. வலியின் வலிமை. ஓகே. ஸோ அது ஒரு இது ஒரு வித்தியாசமான கவிதையா இருந்தது. அதாவதுன்னா இவங்க யாருன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஒரு புது பெயர் அவங்களோட பெயரா இருந்தது, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கீழே வாங்க பிருத்திவி, கீழே கடைசி வரி வாங்க. ஸோ இது ஒரு புது நபர், வரலாற்றினுடைய புது நபர் ஒருத்தங்க நான் நினைக்கிறேன். மிசிமா அப்படின்னு சொல்லி, மிசியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மலேசிய ஆளுமை, வரலாற்று ஆளுமை போல இருக்கு. எனக்கு தெரியல எனக்கு அவங்கள பற்றி. பட் அவங்க அவங்க அவர் ஒரு டிராஜடியான லைஃப் அண்ட் ஒரு 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 ஸ்ட்ரகிள் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு. அதுல அவங்க வந்து நிறைய கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஃபுல் போயட்ரியா எனக்கு அவங்க வந்து தெரியாததுனால அந்த போயட்ரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலே தவிர, பட் இது ஒரு ஒரு வலிமிக்க ஒரு போயட்ரியா பதிவாயிருக்கு. ஒரு வகையில பார்த்தா தெரியாத ஒரு நபரை, பெரும்பாலானவங்களுக்கு தெரியாத நபரை போயட்ரி ஆக்கின விதத்திலேயே வந்து ஒரு ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஸோ நல்ல ட்ரை, வாழ்த்துக்கள் இந்த போயிட்ருக்கு வந்து. ஸோ மிஸ்யம்மா யாருன்னு சொல்லி தொடர்ந்து எல்லாரும் தேடி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு நினைக்கிறேன். ஒருவேளை எல்லாம் உங்களாலும் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ தெரியாதவங்க யாரா இருந்தீங்கன்னா அவங்களை தேடி வாசிச்சிருங்க. ஸோ வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அண்ட் அடுத்தது வந்து கரிகாலன் அப்படிங்கிற ஒரு போயட்ரி. இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது போயட்ரிகள்ல, வந்த போயட்ரிகள்ல. ஒரு ஈழ விடுதலை சார்ந்த ஒரு கவிதை, அதாவது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் ஒருவர் உரையாற்றுவது போல அந்த கவிதை இருந்தது. அதனுடைய நடை, அதில் இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்கள், அதனுடைய ஆதங்கம், அதனுடைய கோபம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுல வந்ததுல இதுவும் ஒரு நல்ல கவிதை இந்த செட்ல. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தது பாரதி பற்றிய ஒரு கவிதை. கவிதை வந்து பேரு பார்வையில் போர்த்தியவா அல்லது அந்த மாதிரி ஒரு கவிதை. போர்த்தியன்னு இருக்கும் பாருங்க, பிருத்திவி ஏதோ ஒரு யாக்கையில் பொருத்திய. ஓகே. ஸோ இதுவும் வந்து பாரதியை பற்றிய ஒரு வர்ணனை பயன்தான். சிம்பிளா இருந்தது, பட் ஓகே பத்தல இந்த கவிதைக்கு தான். அது வெடிச்சு கிளம்புது, ஆனா அதோட அந்த கவிதை நின்றுச்சு. ஸோ பாரதியை பத்தி நானும் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதை கையில இல்லை, பட் அவருடைய ஃபுல் கேரக்டர் லைஃப் பத்தி அந்த போயிட்டுல எழுதியிருப்பேன். ஸோ பாரதியை பத்தி நிறைய வாசிக்கும் போது அவரை பற்றி நிறைய எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவருடைய வாழ்க்கை தலையை பற்றி நான் எழுதியிருக்கேன், அவருடைய ஹார்மோனியை பற்றி எழுதியிருக்கேன், அவருடைய கஞ்சா போக்கியும் பழக்கத்தை பற்றி எழுதியிருக்கேன், அவருக்கும் வானத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி, அவர் வானம் பார்க்கும் அழகை பற்றி எழுதியிருக்கிறேன். ஸோ அவர் சிறை அனுபவங்கள் பற்றி எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பாரதியை பற்றி அறியாத தகவல்களை நம்ம போயிட்டுக்குள்ள கொண்டு வரணும். இப்ப நான் சொன்ன வெடிகுண்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வரணும். ஸோ அது வந்து மிஸ் ஆகுது. எல்லாருக்குமே தெரிஞ்ச அவருடைய முண்டாசு, கோட்டு, அவருடைய திலகம், அவருடைய கோபம், பெண்ணியம், இதெல்லாம் தெரியும் தானே இல்லையா?
ஸோ தெரிஞ்ச ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா அது இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கு. ஸோ ஒரு வித்தியாசமான சித்திரத்தை நீங்க வரையலாம். அண்ட் அடுத்த கவிதை கம்பளி பூச்சி மீசைக்காரன். மறுபடியும் ஹிட்லர் வருகிறார். தர்பாருக்கு வந்து அடிக்கடி ஹிட்லர் வந்துட்டே இருக்காரு. இந்த கவிதையுமே வந்து இது வரைக்கும் வந்த கவிதைகள்ல இது ஒரு நல்ல பெஸ்ட் கவிதைன்னு நான் சொல்லுவேன் இந்த கவிதையை. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு இந்த கவிதையில வந்து. ஒரு ஹிட்லர் அப்படிங்கிறவரை வந்து நாம தொடர்ந்து அவர் ஒரு தீயவர், அவர் இந்த உலகத்தை நாசம் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. எனக்கு ஹிட்லரே வந்து பதில் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன் நான் மட்டும் தான் யுத்தம் பண்றேனா, மற்ற நாடுகள்லாம் யுத்தம் பண்ணலையா, மற்ற நாடுகள் யாரையுமே கொல்லலையா, உயிர் கொலை புரியலையா, என்ன மட்டும் சொல்லிட்டே இருக்கிறீங்க, நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் நாட்டுக்கு தெரியுமான்னு சொல்லி அவர் நாட்டுக்கு பண்ற விஷயங்களை நிறைய விஷயங்களை அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அமெரிக்கா வந்து அடிமைகளை கொல்லலையா, அடிமைகளை வந்து இது பண்ணலையா, ஏன் அதெல்லாம் யாருமே பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு அவர் பேசுற மாதிரியான ஒரு டோன்ல இருக்கு. சோ ஒரு கவிதைக்கான மொழியும் உணர்ச்சியும் இன்னும் கொஞ்சம் இருந்தா இந்த கவிதை இன்னும் ரொம்ப பெரிய நல்ல போயிட்ரியாவே, ரொம்ப நல்ல போயிட்ரியாவே ஆயிருக்கும். ஆனாலும் இது ஒரு நல்ல போயம் தான் இது. இதுல ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான இடம் என்ன அப்படின்னா, அவர் வந்து சொர்க்கமா நரகமா என்னன்னு சொல்லுங்க, எனக்கு சீக்கிரமா சொல்லுங்க. அண்ட் வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய நாய், அதெல்லாம் என்கிட்ட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஹிட்லர் கேட்கிறேனோ. என்ன வந்து எங்க அம்மா இருப்பாங்கல்ல அங்க அப்படின்னு கேட்டுட்டு, எங்க அப்பா இருப்பாரா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு பயப்படுற அதை கேட்கும் போது அந்த சிறு வயதுல ஹிட்லர் வந்து அப்பாவால பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனை இருந்ததை வச்சு அவங்க எழுதியிருக்காங்க. அதை கேட்கும்போது ரொம்ப குழந்தையாக மாறிட்டான் அவன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அந்த ஆளவந்தான் படத்துல நந்து கேரக்டருடைய ஒரு இது மாதிரி அந்த கடைசி ஒரு என்னதான் ஒரு பெரிய ஒரு சைக்கோவா இருந்தாலும், பெரிய வில்லனா இருந்தாலும், கொடூரமானவனா இருந்தாலும், அவனுக்குள்ளார மறைஞ்சி ஒரு குழந்தைத்தன்மை இருக்கு எல்லாத்துக்கும் மத்தியிலேங்கிறதும். அண்ட் கம்பேர் பண்ணும்போது நம்ம கெட்டவன் சொல்றோம், ஆனா அவன் மட்டுமா கெட்டவன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அவன் மட்டுமா அப்படின்னு கேட்கிற இடம், ஹிட்லர் வாய்ஸ்ல கேட்கிற இடம் நல்லா இருந்தது. ஸோ நல்ல பெர்ஸ்பெக்டிவ், நல்ல ட்ரை, நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அண்ட் ஒசாமா பின் லேடனை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப கம்மியானதான் நல்ல லீடர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் வந்து நிறைய பேர் எழுதலன்னு தெரியல. ஒசாமா பின் லேடன் இது ஒரு வழக்கமான கவிதையா இருந்தது. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி மரபு கவிதை டைப்ல தான் இந்த போயம் இருந்தது. ஒசாமா பின் லேடன் இன்னுமே நல்லா எழுதியிருக்க முடியும்னு தோணுச்சு. ரொம்ப லைவா எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பட் கண்டென்ட் இருக்கு, பட் லாங்குவேஜாவும் நரேஷன் சொல்ற விதத்துல வந்து இன்னும் அது மாடர்ன் ஆகாம இருந்தது. அதுதான் ஒரு ஒரு சின்ன வருத்தம். பட் அதர்வைஸ் ட்ரை பண்ணதுக்கு ஓகே. அண்ட் சாக்ரட்டிஸ்னு ஒரு போயம், ரொம்ப ஷார்ட் போயம். இன்னும் கொஞ்சம் அது எழுதிருக்கலாம், அப்பதான் கவிதை ஸ்டார்ட் ஆயிருந்தது. பட் அந்த கவிதை சாக்ரட்டிஸ்ங்கிற போயம் நான் சொல்றேன். யாரோ மார்க்கெட்ல ஆன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், தக்காளி வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1 கிலோ போடுங்கன்னு கேட்டுருக்காரு. ஓகே. சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற போயம் ரொம்ப ஷார்ட் போயம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அது 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 டெவலப் ஆகிறதுக்குள்ள, பத்தி எறிகிறதுக்குள்ள அது போயட்ரி முடிஞ்சிருச்சு. ஏன் கடைசி வரை அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. எப்ப அவருக்கு விஷம் கொடுத்தது தப்பே இல்லை அப்படின்னு சாக்ரட்டிஸ் அவ்வளவு பெரிய தப்பு என்ன பண்றாரு, ஏன் விஷம் கொடுத்தது இவங்க ஓகே சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. பட் எனிவே ஓகே, ட்ரை பண்ணிருக்காங்க. சாக்ரட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்க முடியும். ஏன்னா சாக்ரட்டிஸோட தன்மையே என்ன அப்படின்னா, சாக்ரட்டிஸ் ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, சாக்ரட்டிஸ் அவங்களோட சீடர்களோட நடத்தின கேள்வி பதில் செஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து இன்னைக்கும் உலகத்தினுடைய மிக முக்கியமான தத்துவ விசாரணைகளா இருக்கு. நீங்க சாக்ரட்டிஸ் மாணவர்களோட நடத்திய உரையாடல் தான் இன்னைக்கு உலகத்தினுடைய மாபெரும் தத்துவ புத்தகங்களில் மிகச்சிறந்தவையாக அது விளங்குது. ஸோ கேள்வி பதில் வெர்ஷனாவே கூட சாக்ரட்டிஸ் வச்சு நம்ம எழுதியிருக்க முடியும். சாக்ரட்டிஸ் மாணவர்களோட உரையாடல் போட்டு புது வகையான ஒரு உரையாடலை தொடங்கியிருக்க முடியும். அது ஒரு சான்ஸ் இருந்தது, இல்லை. ஸோ அது. அண்ட் அலெக்சாண்டரின் ஆயுத கிடங்கில்னு ஒரு போயம், அந்த கவிதையும் வந்து இந்த செட்ல வந்து ஒரு நல்ல கவிதைகள் லிஸ்ட்ல கொண்டு வர முடியுங்கிற மாதிரி ஒரு கவிதை அது. அலெக்சாண்டரின் ஆயுத கிடங்கிங்கிற அந்த வரி நல்லா இருக்கும். அதுலயே ஒரு கதை இருக்கு. அலெக்சாண்டருக்கு ஆயுத கிடங்கு எப்படிப்பட்டதா இருந்திருக்குங்கிறது இருக்குல்ல, அந்த விஷுவலே நல்லா இருக்கும். அது என்னெல்லாம் இருக்கும், அது எப்படி இருக்கும், எவ்வளவு பெருசு இருக்கும், என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்கும், அது எப்படி இருக்கும், எவ்வளவு பேர் நின்றுட்டு இருப்பாங்க அங்க அப்படின்னு அந்த 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 டைட்டில்லயே ஒரு விஷுவல் இருக்கு. ஸோ அந்த விஷுவல் பிடிச்ச விதம் நல்ல விதம். அண்ட் அந்த அந்த தலைப்புக்கும் உள்ள கவிதைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அது வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கு. பட் அலெக்சாண்டர் கிரகாம்பல் அப்படின்னு யோசிச்சா அது வேற ஒண்ணு. பட்
அலெக்சாண்ட்ரியன் ஆயுத கிடங்குங்கிறப்போ அது வேற ஒரு அலெக்சாண்டரை குறிப்பிடுது. ஸோ அது ரெண்டு விதமான மீனிங் தருது. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த போன் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த போனே வந்து மிகப்பெரிய ஒரு தீமையா மாறுறதுக்கு பிறகு இந்த போனால வந்து சமூகம் வந்து தனி மனிதனும் சமூகமும் எவ்வளவு துயரங்கள் அனுபவிக்கிறாங்க, கிரைம் நடக்குது அப்படிங்கறத முன்னிட்டு ஒரு கால பயணத்துல போய் பின்னாடி போய் கிரகாம்பல் வந்து அந்த போன் தயாரிச்சுட்டு இருக்கும் போதே போய் அதை ஸ்டாப் பண்றதுக்காக ஒருத்தர் வந்து டைம் டிராவல் பண்ணி போறாரு. பட் அங்க போய் அதை தடுக்க முயற்சி பண்றவர் அவரோட நடந்த உரையாடல்ல கையை தட்டி விட்டு அங்க இருந்த ஒரு மின்னல் துகள் வந்து அவரோட ஆராய்ச்சியில விழுந்து ஃபர்ஸ்ட் கால் ஹலோ அப்படின்னு அவர் போய் பேசுற கால் போய் அந்த போன் ஒர்க் அவுட் ஆகுறதே இவரால நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது அந்த கவிதை. ஆக்சுவலி ஒரு படம் உண்டு, அந்த படம் டைட்டில் தெரியல, நானும் பிருத்திவி அந்த படம் பார்த்தேன் நினைக்கிறேன். ஏதோ ஒரு முறை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வந்து தன்னைய ஏமாத்தின ஒருத்தனை மீட் பண்றதுக்காக டைம் டிராவல் பண்ணி ஒருத்தங்க போவாங்க, ஒரு பெண் போவாங்க, அவங்களே தான் ஏமாத்திருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு படம் இருக்கு, அது ரொம்ப நல்ல படம், அது பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். ப்ரீ டெஸ்டினேஷன் சார். ப்ரீ டெஸ்டினேஷன் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். நான் பார்த்து ஒரு மாதிரி ஷாக்ல வந்து தெளிவே அடையாத ஒரு படமா இருக்கு ரொம்ப நாள். ஸோ அந்த படம் மாதிரி அந்த அந்த போன் உருவாகிறது தடுக்க போன மனிதனே வந்து அந்த போன் உருவாகிறதுக்கு காரணமா இந்த கவிதைகள் ஆயிடலாம். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு ஃபன்னாவும் சரி அதே சமயத்துல சீரியஸாவும் சரி நல்ல கவிதை, நல்ல ட்ரை. ஸோ வாழ்த்துக்கள், இந்த செட்ல நல்ல கவிதை எழுதுனதுக்காக வாழ்த்துக்கள். யாருடைய பையன் தெரியல, பேர் இல்லை, வாழ்த்துக்கள். அடுத்தது முதல்வன் நீ அப்படின்னு ஒரு கவிதை. இந்த முதல்வன் வந்து யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னு தெரியல. யார ஒரு நாள் முதல்வன் சொல்றாங்க என்னன்னு தெரியல. ரெகுலர் ஃபார்மேட்டான ஒரு பயன் தான், ஓகே பயன் தான். ஆனா யாரை பத்தி பேசுறாங்க, யார் வந்து ஒரு நாள் முதல்வன் படத்துல வந்து அர்ஜுன தான் பேசுறாங்களா, இல்ல வேற யாராவது பேசுறாங்களா, மலேசியால அப்படி யாராவது ஒரு நாள் முதல்வரா இருந்தாங்களா, அப்படிதான் செஞ்சாங்களா, செய்யாம விட்டாங்களா எனக்கு தெரியல இருந்தோம். பட் கொஞ்சம் கிளாரிட்டியா அந்த போயம் இருந்திருக்கலாம். இல்ல காந்தியை சொல்றாங்களா அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா சுதந்திரம் பற்றி ஒரு வட்டமேசை மாநாட்டுல பேச போனாரு, அதை சொல்றாங்களா, மேபி இருக்கலாம். கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்ததுன்னு தோணுச்சு இந்த கவிதை. ஸோ வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து சாப்ளினோட ஒரு போயம் தான், மனிதம் அப்படின்னு ஒரு போயம். ஏன் எல்லாருமே ஹிட்லர், சாப்ளின், அன்னை தெரசா பிள்ளையே லாக் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த டைட்டில்ல கொடுக்கறதுனாலயா என்னன்னு தெரியல. ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான சொன்னா சாப்ளின் அங்கிள்னு சொல்லுவாங்க, ஆனா இது அண்ணான்னு சொல்லி விழிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன வயசு இருக்கும் இந்த போயிட்ரி எழுதுன உங்களுக்கு, ஏன் சாப்ளின் அண்ணன் கூப்பிட்டாங்க அப்படின்னு கேள்வி இருந்தது மனசுல. ஸோ நைஸ், நான் ஒரு மரபு கவிதை டைப்ல இருந்தது. பட் ஓகே, நல்ல ட்ரை தான். ஸோ மறுபடியும் நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு கேரக்டரா மாத்தி கவிதை எழுதல. அவருக்கு எவ்வளவு படம் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமான படம்லாம் இருக்கு அவரோட படம். அதுல இருந்து கூட ஏதாவது ஒரு சீன் எடுத்தோ அல்லது வந்து அந்த சீன்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி கூட எழுத முடியும். ஏன் அப்படின்னு தெரியல. அண்ட் அவருடைய இறுதி காலங்கள் வந்து இதுல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி இல்லை ஆக்சுவலி. அப்படி அவர் இறக்கல, ஆனா வேற எதுவும் வரலாற்று விஷயங்களை அவர் எழுதியிருக்காங்களா எனக்கு தெரியல. கொஞ்சம் அதுல டவுட் இருந்துச்சு இந்த கவிதையில. பட் சாப்ளின் வந்து ஒரு கிரேட் பர்சன். வரலாற்றுல அவ்வளோ இருக்கு அவரை பத்தி எழுதுறதுக்கு, அவருடைய படங்களை பத்தி எழுதுறதுக்கு. ஸோ அது வராது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அவருக்கு சாப்ளின் வந்து கண்ணாடி பாக்குறாரு, சாப்ளின் ஒப்பனை பண்றாரு, அவருடைய மேக்கப் கிட் பத்தி எழுதலாம். அவரு கண்ணாடி பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு, அவருடைய ஷூ பத்தியோ தொப்பி பத்தியோ அவருடைய கைத்தறி பத்தியோ ஏன் எழுதல. சாப்ளின் கூட எல்லா படத்துலயும் ஒரு நாய் இருக்கு, நாயை பத்தி ஏன் எழுதல. சாப்ளின் கூட ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைய பத்தி ஏன் எழுதல. சாப்ளின் வந்து தங்கம் தேடி புதையல் தேடி போவார். அவர் ஒரு ஷூவை, எதுவுமே கிடைக்காது அந்த பனி பிரதேசத்துல, அவருடைய ஷூவை வந்து நூடுல்ஸ் மாதிரி நறுக்கி அவிச்சு சாப்பிடுவாரு. ஸோ அந்த சாப்ளினோட பசியை பத்தி எழுதலாம். சாப்ளின் ஒரு சிங்கத்திட்ட மாட்டிப்பாரு, அந்த சாப்ளின் மாட்டிக்கு சிங்கத்துக்கும் சாப்ளினுக்கும் உரையாடலை பத்தி எழுதலாம். எவ்வளவு இருக்கு சாப்ளினை பத்தி எழுதுறதுக்கு. ஏன் சாப்ளினை பத்தி யாருமே எழுதல. நீ வந்து அண்ணா நீ இப்படி இருக்கான்னு ஏதோ ஒரு அவர் ரொம்ப சிம்பிளா அவர் கேரக்டர் வர்ணனையிலேயே நம்ம போய் ஏன் மாட்டிக்கிறோங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ சாப்ளின் அங்கிருந்து விடுவிச்சிருக்கலாம். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி ஏன் சாப்ளினோட நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சாப்ளின் படங்கள் எல்லா படங்களுமே பசி பிரதானமா இருக்கும். எல்லா படத்துலயுமே பசியை அவர் பேசிட்டே இருப்பாரு. திரும்ப திரும்ப சாப்ளின் பசியை பத்தி பேசுறாரு. ஏன் சாப்ளினுக்கு நம்ம ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்துட கூடாது இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம ஏன் பண்ண மாட்டோம், பீட்சா கொடுக்க மாட்டோம்.
ஸோ அது எனக்கு ஒரு கேள்வியாவே இருந்துச்சு. ஸோ ஓகே, இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணலாம். வேற ஒரு டைட்டில் அடுத்த டைட்டில் எழுதும் போதாவது டைட்டில் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் யோசிச்சு ஒரு ஒரு வான வேடிக்கை மாதிரி வெடிச்சு எழுதணும். ஸோ ரொம்ப காம்பேக்டா வந்து ஒரு என்ன சொல்றது, தரச்சக்கர மாதிரி சுத்தி அந்த இடத்துல வரக்கூடாது. வானத்துல வெடிக்கணும், டம்முன்னு வெடிச்சு. தீபாவளி வரப்போகுது இல்லையா கொஞ்சம் நல்லா, அதனால வான வேடிக்கைலாம் சொல்றேன். ஓகே, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் யோசிங்க எப்பவுமே. ஸோ அடுத்த கவிதை வந்து பாரதி பற்றிய கவிதை. பாரதி அப்படின்னு ஒரு கனவுல பாரதி வந்து பாரதியினுடைய ஒரு 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 ஓலம் வர்ற மாதிரியான ஒரு போயம் எழுதியிருக்காங்க. தூரத்துல ஒரு ஆதங்க குரல் கேட்டது, அவர் வந்து என்னெல்லாம் பேசினாரு, என்ன ஆதங்கப்பட்டாரு, நான் இவ்வளவு கண்ணீர் விட்டனே, இவ்வளவு பண்ணனேன், எதுவுமே நடக்கலைங்கிற மாதிரி அவருடைய விரக்தி மனநிலையும் ஓலத்தையும் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அதே கனவா முடிச்சாங்கன்னு தெரியல, கனவா இல்லாம கூட அதை கவிதையா கொண்டு வரலாம். இந்த இந்த காலகட்டத்துல புதுமைப்பித்தன் வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கதை எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல ஒரு பாரதி மலேசியா ஏர்போர்ட்ல பாரதி கண்டேன்னு ஏன் ஒரு குறைக்கு வரமாட்டேங்குது ஆச்சரியமா இருந்தது. மலேசியா ஏர்போர்ட்ல நான் வந்து பார்த்தேன், பாரதி பார்த்தேன், ஒரு பாஸ்போர்ட்டோட அங்கேயும் இங்கேயும் மலங்க மலங்க விழித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு எழுதலாமே, ஏன் எழுத மாட்டாங்கன்னு ஆச்சரியமா இருந்தது. இங்க எப்படி போகணும், கோலாலம்பரம் எப்படி போகணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. ரிச்சாலாம் ஒழிச்சுட்டாங்களான்னு கேட்டாரு. அப்படி ஒண்ணு பேச முடியல. இல்ல முருகன் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டாரு. அந்த புகையில எனக்கு பிடித்த குயில்கள் 2 இருக்குன்னு சொன்னாரு. ஏதோ ஒரு பிக்சர் எழுத முடியும்ல, அதை நம்ம ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. பாரதி தன்னுடைய குயில்களை வந்து தேடி வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஒரு பிக்சர் எழுதலாம் இல்லையா? சோ அல்லது வந்து ரொம்ப நாள் ரொம்ப வறுமை காட்பட்டதுனால செல்லமா சொல்லி பிழைக்கிறதுக்காக நம்மள மாதிரி மலேசியாவுக்கு பாரதி வந்திருக்கிறாருன்னு எழுதலாம் இல்லையா? சோ எப்படி வேணாலும் எழுதுறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம அதை தவற விட்டுறோம்னு தோணுச்சு. ஒரு பிழைப்பு தேடி பாரதி மலேசியா ஏர்போர்ட்டுக்கு வர்றதுங்கிறது எனக்கு என்னமோ நல்லா இருக்க மாதிரி தோணுது. அவர் வந்து வெறிக்க அந்த மேகங்களை பார்த்துட்டு வர்றது, வானத்தை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அல்லது ஒரு முண்டாசை கரெக்டா சொல்லி அங்க செக் பண்றது, செக்யூரிட்டில செக் பண்றதுன்னு நிறைய பிரச்சனைகள்லாம் கூட ஆகும் இல்லையா? சோ அந்த மாதிரி யோசிங்க ப்ளீஸ். ஓகே, அடுத்தது வந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கலாம் மட்டும் போல்டு பண்ணி கலாம் அப்துல் கலாம் போயிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, அது நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள இருக்கும். ஒரு சில பேர் தான் வந்து தலைவர் நம்ம நம்புறோம், ஒரு சில பேர் தான் வரலாறு நம்ம நம்புறோம். இந்த சொல் விளையாட்டு நல்லா இருக்கு, வாசிக்கலாம் அப்படிங்கிற விளையாட்டு நல்லா இருந்தது. ஆனா கவிதைன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதி பிறந்தவரா, ஆவுகிரிக்கும் அம்மையாருக்கும் பிறந்தவரா, அந்த ஃபார்மேட்லயே இருக்கு. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியேறணும். சரி, என்ன சிம்பிளா சொல்ல பழகிங்களேன். நான் சொல்றேன், ராமநாதபுரத்தினுடைய கடற்கரையை குறிப்பிட்டு எழுதுங்க. ஒரு ஒரு கடல் அலையோடு அப்துல் கலாம் விளையாடிட்டு இருந்ததுல இருந்து ஆரம்பிங்க. ஒரு சின்ன பையனா வானத்துல ஒரு ஹெலிகாப்டரோ அல்லது பறவையோ பறந்து போனதை வேடிக்கை பார்த்த ஒரு சிறுவனை பத்தி எழுதுங்க. மேகங்களை பார்த்துட்டு இருந்த ஒரு சிறுவனை பத்தி எழுதுங்க. ஒரு மீனவ இஸ்லாமிய சிறுவன் வந்து வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு ஏன் ஒரு கவிதையை ஆரம்பிக்க மாட்டேங்குது? அது எனக்கு வந்து புரியவே இல்லை. ஒரு வெற்றிடம் போட அப்துல் கலாம் வந்து அந்த அந்த சாலையில வந்து அந்த தெருக்கல்ல ஓடிட்டு இருந்தார் இல்லையா? அந்த காலகட்டத்தை நம்ம ஏன் எழுத மாட்டோம்? நம்ம வந்து ஒரு பாராட்டு எழுதவே நம்ம விரும்புறோம். பாராட்டுறான்னு அவசியம் இல்லை. அவருடைய லைஃப்ல இருந்து ஒரு ஏரியா எடுத்து எழுதுறது ரொம்ப முக்கியம். அப்துல் கலாம் பார்த்த வானம் என்னவா இருக்கும்? அப்துல் கலாம் ஓடிய தெருக்கள் என்னவா இருக்கு? அப்துல் கலாம் வாழ்ந்த ஊரினுடைய பின் இருக்கு. நான் அதை பத்தி ஏன் எழுத மாட்டோங்கிறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே, அந்த பள்ளிவாசல் அப்துல் கலாம் வாழ்ந்த தெருவினுடைய பள்ளிவாசல் ஒளியை பற்றியும் அப்படி ரெஃபரன்சஸ், சின்ன சின்ன ரெஃபரன்சஸோட வரலங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். ஓகே, அடுத்தது கரண்ட் வார் அப்படின்னு ஒரு கவிதை. இந்த செட்ல வந்து இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக முயற்சி செய்யப்பட்ட ஒரு கவிதை, அதனால பாராட்டலாம் அந்த கவிதையை. நிக்கோலா டெஸ்லாவும் எடிசனையும் வச்சு அவர் எழுதியிருக்காங்க. நிக்கோலா டெஸ்லா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிவியல் ஆய்வாளர், ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஆள். அவரையும் எடிசனையும் இந்த போய்ட்டுல கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம். டைரக்ட் கரண்ட், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை பத்தியான 2 பேரும் பேசிக்கிற மாதிரி, யார் அவங்களுக்குள்ள இருந்த ஈகோ அண்ட் அது எப்படி அதுக்கு நல்ல ஒரு விஷயமா மாறுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இதுல. பட் கவிதையாவும் ஆக ட்ரை ஆகுது. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா பெஸ்ட் போயமா இது வந்து மாறிடும். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இந்த மக்கா மக்கா மக்கான்னு வருது இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தூக்கிட்டா
இந்த போயம் வந்து ரொம்ப நல்ல போயமா இது வந்து மாறும். சில வழக்கமான சொற்கள் இதுல இருக்கு, அதை மட்டும் தூக்கிட்டோம்னா நல்ல கவிதையா மாறுறதுக்கான அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ கரண்ட் வார் அப்படின்னு ஒரு பேர் வச்சதா இருக்கட்டும், அந்த டெக்னிக்கல் விஷயங்களை உள்ள கொண்டு வந்ததா இருக்கட்டும், குறிப்பா டெஸ்லாவை பேசுறதா இருக்கட்டும், ரொம்ப நல்ல விஷயம். இருளின் பிறந்த குழந்தை ஒளியின் அரசனாக மாறியது அப்படி சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் பொயட்டிக்கா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். ஸோ அறிவியல் நிறைய பேர் நினைக்கிறாங்க அறிவியல்ங்கிறது ஏதோ ஒரு தனியான விஷயம் இல்ல. அறிவியல் வந்து ரொம்ப நல்ல கவிதை ஆக்சுவலி. அறிவியலுடைய பல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பொயட்டிக் நெருக்கமா இருக்கும். நான் வந்து ஒரு வரி படிச்சேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. ஆஹ் நட்சத்திரத்தின் தூசிகள் நாம் அப்படின்னு ஒரு அறிவியல் வேர்டு. இதான் ஒரு அறிவியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எனக்கு அது பொயட்ரி மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அறிவியல் ஸ்டேட்மெண்ட் நிறைய பொயட்ரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில இது டெஸ்லாவையும் எடிசனையும் உள்ள கொண்டு வந்து வித்தியாசமா ட்ரை பண்ணதுக்கு ஒரு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ரெண்டு வரலாற்றின் வரலாறுன்னு ஒரு கவிதை, அகெயின் ஹிட்லரை பத்தியான ஒரு போயம். ஸோ அதுவும் அப்படிதான் ஒரு ஓகே போயமா தான் இருந்தது. ஒரு ஸ்பெஷலா எனக்கு எதுவும் பண்ணல, ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வாழ்க்கையில இருந்து நிறைய விஷயங்களை உள்ள எடுத்து வச்சிருக்காங்க. வாழ்க்கை தருணங்கள் நிறைய உள்ள இருக்கு. ஆனா ஏனோ வந்து ஒரு இன்னும் போயிட்டே அது மாறாத ஒரு மாடர்ன் போயிட்டே ஆகாத ஒரு தன்மை இருந்தது. வரலாறும் வசைவாடும் இரக்கமற்ற வீரன் என்ற பட்டம் ஏனோ உனக்கு, முள்காட்டில் தாமரையா எதிர்பார்ப்பாய் நீயும், முள்காட்டில் பிறந்த முள்ளுக்கு தூரிகை மோகம் ஏன் வந்தது. அதாவது ஹிட்லர் வந்து ஓவியம் கத்துக்கிட்டாரு, ஓவியரா இருந்தாருங்கிறது மாதிரியான அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் அதுல இருக்கு. பிரசாத மலையில வந்து மக்களை கொன்னாரு, நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஆனா அவருடைய மொழி தான் வந்து ரொம்ப பழசா இருக்கு. இப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு ஓவியரா இருந்தார் அப்படின்னா, ஹிட்லர் தீட்டிய ஓவியம் அப்படின்னு கவிதை எழுதலாம். ஹிட்லர் ஒரு ஓவியம் வரைகிறார், அந்த ஓவியத்துல என்ன வரைகிறார், அந்த ஓவியம் என்னவா இருக்கலாம். அவர் ஒரு பூவை வரைகிறாரு, அல்லது ஒரு குழந்தையோட புண்ணத்தை வரைகிறாரு, அல்லது அவங்க அம்மா படத்தை ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று வரைகிறாரு இல்லையா. அந்த வரைகிறதுல இருந்து அந்த ஹிட்லருக்கு ஓவியம் டைட்டில் வச்சு ஹிட்லர் என்ன வரைஞ்சாரு அப்படின்னு எழுதினாலே ஒரு தனி போயமா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு கடுமையான வார் நடந்துட்டு இருக்கும்போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சான்னு சொல்லுவாங்க, வயலின் வாசிச்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹிட்லர் அவ்வளவு பெரிய வாருக்கு மத்தியில ஒரு பூவை வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னு எழுதினாலே அதுவே ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய ஐரனியா இருக்கும், ஒரு போயிட்டே இருக்கும். ஏன் ஒரு மனிதன் மனதுல வந்து பூவை வரைகிற மனிதன் வந்து இங்க வார் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த கேள்வியே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வேற ஒன்றா வைக்கிறோம். பட் டைரக்டாவே அது கொண்டு வரும், விஷுவல் பட ஆரம்பிக்குது. அதாவது சின்ன விஷயங்களில் இருந்து கவிதையை ஆரம்பிக்குங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ற செய்தி. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. அண்ட் அகைன் சார்லி சாப்ளின் ஒரு போயம், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அதே மாதிரியான ஒரு போயம் தான், வழக்கமான ஒரு போயமா தான் அது இருந்தது. அவருடைய சின்ன வயசு போராட்டங்கள், அம்மாவுடைய கூட இருந்து பாடினது போனது, சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்ல தான் இருந்தது. பொயட்ரியாக அதுவும் கொஞ்சம் திணறிட்டு இருக்கு அந்த போயம். ஏன்னா அடுத்தது உயிரியல் அரை வாழ்வு அப்படின்னு ஒரு கவிதை. இது இவங்க வந்து வழக்கமா ஒரு போயம் தான், நீ இங்க பிறந்தீங்க இங்க வளர்ந்தீங்கிற மாதிரியான போயம் தான். உயிரியலின் அரை வாழ்வு தான் இந்த கவிதை. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் முகில் அப்படின்னு ரெண்டு பிரிவா வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி எழுதியிருக்காங்க. இது வந்து மேரி கியூரியை பத்தி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல அட்டெம்ட் தான். பட் வழக்கமான இந்த ஃபார்மேட் மட்டும் மிஸ் ஆகுது. அந்த கவிதையை வந்து சாதாரண கவிதையா மாத்துது. ஸோ ஃபார்மேட்டை சொல் முறையை கொஞ்சம் மாத்தணும். மாத்தினா இந்த பயம் நல்ல பயமா மாறும். ஏன்னா மேரி கியூரி யாருமே டச் பண்ணல, பட் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அவங்க உண்மையிலேயே கதிரியை கண்டுபிடிச்சதுல ரொம்ப முக்கியமான ஆளுமை அவங்க. ஸோ அவங்கள பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அவங்களுடைய ஆய்வு இரவுகளை பத்தி நிறைய எழுதலாம். ஸோ ஒரு ஆய்வாளர் வந்து உலகத்தை எப்படி பாக்குறாங்க, ஒரு ஆய்வாளருடைய தினசரி வாழ்வு எப்படி இருக்கு, ஒரு 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 அந்த ஆய்வாளருடைய ரசனைங்கிறது என்னவா இருக்குங்கிறது இருக்குல்ல, அது வரலைங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதங்கம். ஸோ மேரி கியூரியை பத்தி எழுதுறதுக்கு நிறைய இருக்கு. பட் அவங்களை எடுத்த விதத்துல அவங்களை கவிதையில கொண்டு வரணும்னு நினைச்ச விதத்துல என்னுடைய பாராட்டுகள். பட் அவங்களோட லைஃப் சொல்றது இல்லை நம்மளுடைய வேலை. உங்க லைஃப்குள்ள இருந்து ஒரு மொமெண்ட் எடுக்கிறது நம்ம வேலை. ஸோ ஆனாலும் அவங்கள எடுத்ததுக்காக பாராட்டுக்கள். அண்ட் அடுத்து அன்னை தெரசான ஒரு கவிதை. ஸோ அதுவும் வந்து வழக்கம் போல இந்த கொல்கத்தா நகரில் பிறந்து கொல்கத்தா நகருக்கு வந்து அந்த சைட்ல இருந்த குழந்தைகளை கூப்பிட்டு அவங்கள வந்து அவங்களுக்காக என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. பட் அதுல மொமெண்டா எனக்கு எதுவுமே தோணலை. ஒரு தொழிலாளிக்கும் அன்னை தெரசாவுக்குமான உரையாடலா கூட ஏன் இல்லைங்கிறது இருக்குல்ல, அது இல்லை. ஒரு தொழிலாளியுடைய கையை
அன்னைக்கு தொடும்போது எப்படி இருந்தது, எப்படி தொட்டாங்க, ஒரு விரலை வந்து நீக்கிறது அல்லது ஒரு விரலை வந்து வெட்டி எடுக்கிறது, ஒரு விரலை வந்து வெட்டி எடுத்து மருந்து போடுவதுன்னு இருக்குல்ல, அந்த விஷயம் வந்து அதுல இல்ல. அது நீங்க வந்து தொழிலாளிகளை பார்த்தாங்க, தொழிலாளி சேவை செஞ்சாங்க, சேவை செஞ்சாங்க, கொஞ்சம் க்ளோஸ் அப் போகணும். லாங் ஷாட்ல ரெண்டு பேசணும். நம்மளுக்கு யாரோ சொன்ன தகவல் வச்சு பேசணும். கொஞ்சம் க்ளோஸ் போலாம். க்ளோஸ் போய் அன்னை தெரசா ஒருத்தருடைய ஆள்காட்டி விரல், அழுகிய ஆள்காட்டி விரலை வந்து வெட்டி எடுத்துட்டு அதுல மருந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மோதிர விரலை வந்து போட்டாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லும்போது, அந்த விஷுவலை நீங்க விளக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா வேற ஒண்ணு கிடைக்கும். அந்த கவிதை வேற ஒண்ணா மாறும். சோ அந்த மாதிரி வந்து கவிதைகள் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு வாதம் தான். அண்ட் கடைசியா வந்து சாகா வர சாரதி அப்படின்னு சொல்லி பாரதியை பற்றிய ஒரு கவிதை. ஓகே, இது ஃபார்மேட் நல்லா இருந்தது. இவங்க வழக்கமா இவங்க இந்த டைப்ல எழுதுறாங்க. இவங்களோட கவிதைகளை திரும்ப திரும்ப நான் படிக்கிறேன். இது ஒரு டைப்ல எழுதுறாங்க. இது வந்து வழக்கமா இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி அறிவுமதி இந்த மாதிரி எழுதுவாரு. 2 வரி 1 வரி 2 வரி 1 வரி அதுல எழுதுவாரு. ஸோ அந்த மாதிரி இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு இந்த ஃபார்மேட். அண்ட் ஆனா வழக்கம் போல நம்ம மொழி சொல்லும் முறை அதே மாதிரி இருக்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயம். ஸோ அதுல வந்து பாரதியுடைய புது லைஃப், புது மொமெண்ட் வரணும். ஸோ அதுக்கு மொழி வந்து பிளாட்டா மாறணும், கொஞ்சம் வசனமா மாறணும். அது வந்து தேவைப்படுது. ஸோ இந்த ஃபார்மேட்ல வந்து கொஞ்சம் வெளியேறினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது நீங்க பழகிட்டீங்க. இந்த இந்த கவிதை இப்படி எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ வந்த இடத்துல நிற்க கூடாது. எது நமக்கு வந்துருச்சோ அந்த இடத்துல வந்து விலகணும். அடுத்த திசைக்கு அடுத்த நகர ஆரம்பிக்கும். அப்பதான் போயிட்டுல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒண்ணு ஒழுங்கா வருதுன்னு அங்கேயே நின்றுட்டோம் அப்படின்னா அதுல ஒண்ணுமே ஸ்பெஷல் இல்லை, அதுல ஒண்ணுமே புதுசு இல்லை. ஸோ இது உங்களுக்கு வந்துருச்சு. இந்த ஃபார்மேட்ல இருந்து நகருங்கன்னு நான் சொல்லி இந்த 22வது போதை பத்தி சொல்லி முடிக்கிறேன். அண்ட் எல்லா பாயிண்ட்டும் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓவராலா சொல்லணும்னா நான் மறுபடியும் சொல்ற விஷயம் தான் என்னன்னா, தயவு செய்து வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் யோசிங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுற டைட்டிலுக்குள்ளேயே சுற்றி வராது. நீங்க எழுதுற கவிதைக்குள்ளார அந்த ஆளும் இருந்தா போதும், அந்த கண்டென்ட்டும் இருந்தா போதும். அந்த கண்டென்ட்டையே தலையில தூக்கி வச்சு சுமந்து அந்த கண்டென்ட்டால தலைவலிய அனுபவிச்சு அதை சுமக்க முடியாம சுமந்து ஏதோ ஒரு வகையில ஒரு பிரசவம் போல இந்த குழந்தைய நாம தானே பெத்தாகணும் இந்த டேட்டுக்குள்ளங்கிற மாதிரி வழியோடு ஒரு கவிதையை பிரசவம் பண்ணாதீங்க. ஜாலியா சிறகடிச்சு பறந்துட்டு வந்துட்டு அந்த ஆளை கைப்பிடிச்சு ஜாலியா சுத்தி வந்து ஒரு போயம் எழுதுங்க. அல்லது உங்க டிராவல் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த டிராவல்ல அவரையும் கூப்பிட்டு உள்ள வச்சுக்கோங்க. ஒரு கண்டென்ட் அப்படிதான் இருக்கு. எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் அந்த கண்டென்ட்டை அப்படி ஒரு தீற்றலா கூட இருந்தா கூட போதும். சோ நீங்க அதுக்குள்ளேயே மூழ்கணுங்கிறப்பதான் வேற எதுவுமே அவர் வந்து இப்படி வச்சுக்காதீங்க. நான் கொடுக்குற கண்டென்ட்டை கண்ணுக்கு பக்கத்துல வச்சுக்கினா வேற எதுவுமே தெரியாது, அது மட்டும் தான் தெரியும். இப்படி தூக்கி இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உலகம் பெருசா இருக்கும், அதுல அதுவும் இருக்கும். சோ கவிதை பெருசு, அதுக்குள்ளார அவங்களும் இருப்பாங்க. நீங்க அவங்கள மட்டுமே கவிதைகளை தூக்கி வச்சு கவிதை காணாம போயிடுது. அவங்க இருக்காங்க. இப்ப ஹிட்லர் இருக்காருன்னா ஹிட்லர் இருக்காரு கவிதையில, ஆனா கவிதையை காணும். அதுதான் பிரச்சனை. தெரேசா இருக்காங்க, ஆனா தெரேசா பற்றிய கவிதையை காணும். சோ ஒரு கவிதைக்குள்ளர நான் சொல்ற கண்டென்ட்டை கொண்டு வாங்க, நான் சொல்ற நபரை கொண்டு வாங்க. கவிதையை தூக்கி வெளியே வச்சுட்டு அது முழுக்க அந்த ஆளை தூக்கியோ அந்த கண்டென்ட்டை தூக்கியோ உள்ள வச்சிடாதீங்கிறது தான் நான் கேட்டுக்கிற விஷயம். அண்ட் சோ இதுல ஒரு அந்த சிற்றலைகள்ங்கிற கவிதை, தலைப்புச் செய்திகள்ங்கிற கவிதை, வழியின் வழியிலைங்கிற கவிதை, கரிகாலன் என்ற கவிதை, அண்ட் வந்து அந்த கம்பளிப்பூச்சி இசைக்காரன் கவிதை, அலெக்சாண்டரின் ஆயுதக்கிடங்கில் கவிதை, கரண்ட் வார் கவிதை, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இந்த செட்ல வந்து நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கவிதைகளா இருந்ததுன்னு நான் சொல்றேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். மற்றவர்களும் ட்ரை பண்ணிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல. ஸோ அவங்களுக்கும் அடுத்த முறை இன்னும் நல்ல கவிதைகள் எழுதுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நிறைய வாசிக்க மறுபடியும் நான் தான் சொல்றேன். நான் இப்படி ஒரு கவிதையை ஒரு டைட்டில் கொடுத்த உடனே இது மாதிரி யாராவது கவிதை எழுதியிருக்காங்களான்னு தேடி கொஞ்சம் வாசிச்சு பார்த்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் கவிதைகளை தேடி வாசிங்க. ஸோ குரூப்ல வந்து இந்த குரூப்ல வந்து யாருக்காவது அப்படி கவிதை தெரிஞ்சுன்னா கண்ணில் கிடைச்சதுன்னா எடுத்து அந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அல்லது நான் அடுத்த முறை சில ரெஃபரன்ஸ் கவிதைகளை வந்து நான் குரூப்ல போடுறதுக்கு நான் பிருத்திவிக்கு கொடுக்குறேன். அவர் உங்களுக்கு குரூப்ல போடுவார். நான் என்ன ரெடி கொடுக்கணும் அதை ஓரியன்டா எழுதப்பட்ட சில கவிதைகளை ரெஃபரன்ஸ்க்காக நான் போடுறேன், சும்மா ஐடியாவுக்காக. ஸோ இதுதான் என்னுடைய கருத்துரை முடிந்தது. நீங்க ஏதாவது கேள்வி இருந்தாலோ விமர்சனம் இருந்தாலோ கோபம் இருந்தாலோ திட்ட வேண்டியது இருந்தாலோ சொல்லலாம், திட்டலாம், பேசலாம். எல்லாருக்கும் நன்றி. ஓகே, சிறப்பாக தனது விமர்சன பார்வையை வழங்கி சென்ற வெயிலை அவர்களுக்கு
வாழ்க்கையை போலுரைக்காதீர்கள், வரலாற்று மனிதர்களோடு வாழ்ந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக முயற்சிக்கிறோம் ஐயா, இடுபணி 4 வாழ முயற்சிக்கின்றோம். யாரிடமாவது கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். இது உங்களுக்கான நேரம். ரைஸ் ஹேண்ட் பண்ணிட்டு கேட்கலாம், நோ ப்ராப்ளம். கோபத்துல இருக்காங்க நினைக்கிறேன், யாருமே கேள்வி பண்றாங்க, கோபத்துல இருக்காங்க நினைக்கிறேன். இல்ல ஒரு கேள்வி. அதான் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார். கேக்குதா வாய்ஸ்? சாமிநாதன் அவர்கள் கேக்குது. அதான் சார், இப்ப நீங்க எங்களுக்கு எங்களுக்கு சரியான வழிகாட்டுதலுக்கு இல்ல, எனக்கு பொதுவா சொல்றேன். அதுவும் இல்லாம நம்ம அதிகமா இப்ப தேடி போய் படிக்கிற அளவுக்கு அந்த அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்தும் போது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், நான் உட்காந்து யோசிக்கும் போது சில டைட்டில்கள் தெரியல. அதனாலதான் அந்த கடுமையான கோபத்துல எழுதின கவிதை நான் தான் எழுதுனதுதான் அது. ஏதாவது ஒண்ணு எழுதுவோம், ஏதோ ஒண்ணு நமக்கு சுத்தி நடக்கிற ஒரு விஷயத்த கோபத்துல ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா இப்ப உங்க கூட உரையாடின பிறகுதான் தெரியுது இவ்வளவு தலைப்புகள் இருக்கு, ஏன் நமக்கு இந்த மாதிரிலாம் தோணல. சோ அதான் உங்களுக்கு நன்றி சொல்லணுங்கிறது. ஏன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசும்பொழுதுதான் உங்களுடைய பார்வையில இருந்து நாங்க அதுல இருந்து கத்துக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு. நன்றி தான் சொல்ல முடியும், ஒரே வார்த்தை, வேற என்ன சொல்ல முடியும். நன்றி, மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க பாக்குற பார்வை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்த எப்படி பாக்குறீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் எங்களுக்கு தேவை. அதுதான் எனக்கு பொதுவா ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அவர்தான் திரு சாமிநாதன் அவர்கள். தலைப்புச் செய்திகள் எழுதினது அவர்தான். இடமாறன், கேள்வி கேட்கலாம், நீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க. வணக்கம் அண்ணா. எனக்கு என்ன கேள்வினா, இப்ப வரலாற்று தலைவர்கள் கூறும்போது எடுத்துக்காட்டுக்கு சினிமால ஒரு சில தலைவர்கள் இருப்பாங்கல்ல. இப்ப எடுத்துக்காட்டுக்குன்னா நம்ம தலைவர் ரஜினியை வச்சுக்குமே, அவரை பத்தி எழுதுவது இது சரியா இருக்குமா? அது எப்படி கையாளலாம் அண்ணா? இல்ல, நானும் சொல்லனா, இப்ப இசை தமிழ்நாட்டுல இசை சிவாஜி கணேசன் புத்தகங்கள்ல ஒரு தொகுப்பு எழுதியிருக்கிறாரு. அவர் சிவாஜி, வசந்த மாளிகையில வாணிஸ்ரீ பத்தி எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆச்சு. அந்த போயம்ஸ் எல்லாம் வாணிஸ்ரீ போயம் ஆளுக்கு ஒரு வாணிஸ்ரீ போயம்லாம் எழுதுனாங்க. அந்த மாதிரி இங்க ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி மலேசியா வந்தப்போ பயிற்சி பெற்றப்ப சொன்னேன், கவிதைகளுக்குள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வெற்று காகிதத்தை நீ மேலும் முன்னேறு, அதாவது அதை மேன்மையாக்கு, வெற்றி காகிதத்தை மேன்மையாக்குங்கிறது தான். வேற எதுவுமே கிடையாது, எல்லாமே வரும். நான் என்ன சொல்றேன், வரலாற்று நபர்கள்ல ஒரு ரஜினியோ கமலையோ வடிவேலுவையோ நீ எழுதி வச்சிருந்து அதுக்கு இதெல்லாம் வரலாற்றுகளை வரலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணா ஓகே. ஆனா நீங்களே அது வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். ஏன்னா நாளைய வரலாறு அவங்க இருக்கதான் போறாங்க, கண்டிப்பா இருக்கதான் போறாங்க, இவங்க எல்லாருமே இருக்க போறாங்க. இப்ப சாப்ளின் திரைக்கலைஞர் தான், அவரை நீங்க எடுக்கும்போது வடிவேலையும் எடுக்கலாம் தான், ரஜினியும் எடுக்கலாம் தான், கமலையும் எடுக்கலாம் தான், எந்த ஒரு நடிகையும் எடுக்கலாம் தான். ஸ்ரீதேவி எந்த விதத்துல ஒரு வரலாற்று நபரா இல்லாம போயிட்டாங்க, அவங்க வரலாற்று நபர் தான். ஃபாரின்ல ஒரு மர்மமான முறையில இறந்தாங்க, ஒரு நீச்சல் அந்த குளியல் தொட்டிக்குள்ள மூழ்கி கிடந்தாங்க. சோ அது ஒரு பொய்டிக்கான இடம் தான். இன்னைக்குமே சிவகுமாருடைய மரணம் தற்கொலை பண்ணி இறந்த சிவகுமாருடைய மரணம் இன்னைக்குமே ஒரு மர்மமாவே தான் இருக்கு இன்னைக்கு சோ இதெல்லாம் நம்ம எது வரலாறு என்பது என்ன அப்படிங்கிறது பெரிய கேள்வி, யார் சொல்வது வரலாறுங்கிறது பெரிய கேள்வி. நான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் யோசிக்கன்னு சொல்றேன். நம்ம எழுதுவோம், அதுக்கப்புறம் உள்ள வருதா வரலையாங்கிறதுனா பஞ்சாயத்து அப்புறம் வச்சுப்போங்க. பஞ்சாயத்து ரெண்டாவது, முதல்ல சம்பவம் பண்ணணும், சம்பவத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணணும். சோ நம்மளே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம், தயங்கி நிக்க வேண்டாம், எல்லாத்தையுமே எழுதலாம். நானே எழுதியிருக்கேன், நான் சினிமா பாடல்கள் பற்றியும் கவிதை எழுதியிருக்கேன். நான் இளையராஜாவுடைய பாடல்களை பத்தி எழுதியிருக்கிறேன். சோ எதுவுமே சந்திரபாபுவை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 20 கவிதைக்கு மேல எழுதியிருக்கேன் நான். இப்ப சந்திரபாபுலாம் ஒரு வரலாற்று நபர் தான். ஏன்னா சந்திரபாபு காமராஜர்ங்கிற ஒரு பெருந்தலைவரால வளர்க்கப்பட்ட ஒருத்தர். சின்ன வயசுல குற்றாலத்துல குளிக்க கூட்டு போறதும் விளையாட வைக்கிறதும் சந்திரபாபு அழுவாம பாத்துக்கிறதும் காமராஜருடைய வேலையா இருந்தது. காமராஜரை சினிமாக்குள்ள கூட்டிட்டு வந்தது எழுத்தாளர் புதுமை பித்தன். காமராஜோட சரக்கடிக்கிற ஃப்ரெண்டு எழுத்தாளர் ஜெயகாந்தன். அவர் எம்ஜிஆரை வாழப்படாம கூப்பிடுற ஒரு ஆள். இங்க இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய மடியில உட்கார்ந்த ஆள் சந்திரபாபு. எம்ஜிஆருக்கும் அவருக்குமான பகையில் பின்பு அவரு மொத்தமாகவே சந்திரபாபு வீழ்ந்தார். சோ அவர் வரலாற்று மன்னனி நாயகத்தோட பெரும் தொடர்பு கொண்ட ஒரு மனிதன். அவங்க அப்பா ரோட்டரி சிங், அவர் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவர் நடத்தின பத்திரிகைக்காக, அவருடைய போராட்டத்துக்காக, பூச்சத்தியாகிரக போராட்டத்துக்காக, பல்வேறு ஒத்துழையாமை இயக்க போராட்டத்துக்காக அவர் நாடு கடத்தப்பட்டார். சந்திரபாபுடைய அப்பா நாடு கடத்தப்பட்டார் இலங்கைக்கு. இலங்கையில சந்திரபாபு வளர்ந்தார்.
அங்க இருந்து வந்து அவர் இங்க மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சார் சந்திரபாபு. சோ சந்திரபாபு கூட பெரிய வரலாற்று மனிதர் தான் எடுத்து பார்த்தா. சோ காமராஜர் ஒரு வரலாற்று மனிதர் தான், இந்திரா காந்தி ஒரு வரலாற்று மனிதர் தான், ராஜீவ்காந்தி ஒரு வரலாற்று மனிதர் தான், பிரபாகர் ஒரு வரலாற்று மனிதர் தான், சேகரா ஒரு வரலாற்று மனிதர் தான். சோ நம்ம அதை அப்படி நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் நபர். நான் அதனால டயானாங்கிற ஒரு நபர் கூட திரும்ப திரும்ப குறிப்பிட்டேன் நான். சோ அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் எல்லார பத்தியும் எழுதலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எம்ஜிஆர் பத்தி ஏன் எழுதல? எம்ஜிஆர் வந்து வரலாற்று நபர் கிடையாதா? எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டை வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் தொடர்ந்து 3 எலெக்ஷன் யாருமே நெருங்க முடியாம ஆண்டிருந்தாரு. சினிமா நடிகரும் கூட. ஜெயலலிதா அப்படிதான், கலைஞர் கருணாநிதி அப்படிதான், ராஜாஜி இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்காங்களே இங்க வந்து. சோ அப்படி நம்ம யோசிக்க வேண்டியது பெரும் உலகத் தலைவர்கள் யோசிச்சா கூட நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா யோசிச்சு பாருங்க, ஒரு சேகுவேரா மாதிரி ஒரு ஆள், ஒரு மனிதர், அவரை வந்து அவருடைய 2 கரங்களையும் இந்த மணிக்கட்டுக்கு கீழே வெட்டி எடுத்துட்டு அவரை புதைச்சிட்டாங்க. எவ்வளவு காலகட்டத்துக்கு பிறகு அவருடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுச்சு. அதுவும் ஒரு அவரை புதைச்ச ஒரு ராணுவ தளபதிக்கு வந்து குற்ற உணர்ச்சி ஆகி அவர் பேட்டி கொடுத்து, நான் வந்து சேகுவேராவை கொண்டதுக்காக வருத்தப்படுறேன்னு சொல்லி அவர் சொன்ன இடத்துல போய் தோண்டி எடுத்து அந்த மணிக்கட்டுக்கு கீழே கைகள் இல்லாத அந்த எலும்புக்கூடை எடுத்துட்டு கியூபாவுக்கு கொண்டு வரப்பட்ட காட்சிகள் இன்னும் யூடியூப்ல இருக்கு. அந்த எலும்புக்கூடுகள் கியூபா கொண்டு வரப்பட்ட போது கியூபாவில் அந்த ஃபெடல் காஸ்ட்ரோ பேசின உரை இன்னும் அவ்வளவு நெஞ்ச தட்டி எழுப்பக்கூடிய உரை வந்து இன்னும் யூடியூப்ல இருக்கு. சோ சேகரை பத்தி யாருமே கண்டுக்கல. எனக்கு தெரிஞ்சு பகத்சிங் பத்தி யாரும் எழுதவே இல்லை. பகத்சிங்னா ஒரு அற்புதமான பெரும் மனிதன், அவ்வளவு பொருளாதார அறிவு கொண்ட மனிதன், அவ்வளவு அரசியல் அறிவு கொண்ட மனிதன். யார் மேலேயும் பற்றக்கூடாதுன்னு வெள்ளக்காரங்களுடைய காதுகளுக்கு கேட்கணும் மட்டும் பார்லிமெண்ட்ல குண்டு போட்டுவேன். அவன் நினைச்சிருந்தா மனிதர்கள் மீது வீசிக்க முடியும். ஆனா அவன் வந்து மனிதர்கள், நான் உங்களுடைய காதுகளை கேட்கணுங்கிறதுக்காக தான் வெடிகுண்டு போட்டேன், உங்க மீது வன்முறை செலுத்துறதுக்கு போடலன்னு சொல்லி வெடிகுண்டு போட்ட ஒருத்தன். இன்னும் அந்த 3 நண்பர்கள் ராஜகுரு, சுகதேவ், பகத்சிங்ல வந்து உங்களுக்கு சரியா ஆங்கிலம் வராது, நீதிமன்றத்துல நாம போய் நிற்கும் போது நம்முடைய தரப்பை சரியா சொல்லணும், அதனால நான் ஆங்கிலம் சரியா பேசுவேன், அதனால நான் தூக்குல போய் சாகுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதிமன்ற உரைக்காக, நீதிமன்றத்துல தெளிவாக பேசுவதற்காக தூக்கு மேடை ஏற துணிந்தவன் பகத்சிங். எவ்வளவு மகத்தான மனிதன் அவன். அவன் கூட தான் நாட்டுக்காக தான் போராடினான். ஆனா அர்ஜென்டினாவில் பிறந்துட்டு தன்னுடைய டாக்டரா மாறி டாக்டர் வேலையை விட்டுட்டு கியூபாவுக்கு வந்து கியூபாவுல கொரில்லா போர் முறையின் மூலமாக ஜெயிச்சு கியூபாவை கைப்பற்றி கியூபாவுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்து, நிதித்துறை அமைச்சராக இருந்து, கியூபா கரன்சியில சைன் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக சேகுவேரா இருந்த பொழுது, என் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, பொலிவியாவில் போய் நான் மறுபடியும் மக்களுக்காக போராட போறேன், ஒரு சோல்ஜரா மறுபடியும் போறேன்னு சொல்லி வெறும் சாதாரண ஒரு வீரனாக கியூபாவில இருந்து நிதியமைச்சர் பதவியையும் தொழிலமைச்சர் பதவியையும் தூக்கி எறிஞ்சிட்டு சாதாரண ஒரு முதுகு பையோடு பொலிவிய காட்டுக்குள்ள போராட போனவன் சேகுவேரா. அவனும் காட்டி கொடுக்கப்பட்டு அங்க கொல்லப்பட்டான். ஆனா அவனை பத்தி நம்ம யாருமே எழுதல. சோ நமக்கு வரலாற்று தலைவர்கள், எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க, ஆனா நாம் அவர்களை சரியா கண்டுக்கல. சோ அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும், நம்முடைய கவிதைகள்ல அவங்களை கொண்டு வரணும். சோ இப்படி நிறைய எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளமாறன் சினிமா கலைஞர்களா இருக்கலாம், அல்லது இசைக்கலைஞர்களா இருக்கலாம். இசைக்கலைஞர்களை பத்தி எழுதலாம். அனுராதா ஸ்ரீராமுடைய குத்துப்பாட்டை பத்தி இசை கவிதைகள் இருக்கிறார். சோ ஒரு தடவை கூட நான் வாசி நினைக்கிறேன், சொன்ன கூட நினைச்சேன், இந்த ஒரு மீட்டிங் கூட நான் சொன்னேன். சோ அப்படிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்காதீங்க. கவிதையில் எல்லாமும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கடவுள், கற்பூரம், கழுதை, குப்பை, சாக்கடை, அன்னை தெரசா, வீணை, தாமரை, பன்றிகள், எல்லாமும் ஒளிவிளக்கு, எல்லாமும் ஒன்றுதான் கவிதைக்குள். அதனால எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வைக்கப்படும். அதனால எதை பத்தி யோசிக்காம கவிதையில் எழுதுகிற மாறன். நன்றி நன்றி என்ன. மிக்க நன்றி சார். தொடர்ந்து அடுத்ததாக யாராவது கேட்க விரும்புறீங்களா? கேள்விகள், பார்வைகள், கோபங்கள், தாபங்கள் கேட்க விரும்பலாம், சொல்ல விரும்புறதா இருந்தாலும் சொல்லலாம். பிருத்திவின் மீது விமர்சனம் இருந்தா கூட சொல்லலாம். சொல்லலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் ஆக இடுபணி 3 வரலாற்று மனிதர்கள் தொடர்பான விமர்சன பார்வையும் கருத்து பகிர்வும் இத்தோடு ஒரு நிறைவை நாடுகிறது. தனது கருத்து பகிர்வை வழங்கிய வெயிலையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு இடுபணி 4 மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். கவிமுன்றில் குழு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். செய்திகள் நிறைவுற்றன. நன்றி நன்றி நன்றி.
நன்றி ஐயா. எனக்கு நான் ரெக்கார்டிங் மகிழ்ச்சி. நன்றி. அனைவருக்கும் நன்றி.